தங்கச்சியை பாசமா வச்சு எடுக்க போய்தானையா? இதுல இருக்கியா உண்மையான அண்ணன் தங்கச்சியோட பாசம்? பாசமலர் படம் எந்த வருஷம் வந்துச்சு? வேலையில படம் எந்த வருஷம் வந்துச்சு? ரெண்டுக்கு இடையில டிஸ்டன்ஸ் பாருங்க, எத்தனை வருஷம் இருக்கு. இதுலயே தெரியலையா அண்ணன் தங்கச்சி பாசம் எப்படி இருக்குன்ட்டு? டிஸ்டன்ஸ் அதுல இல்ல, பாசமலர் வந்தது, இப்ப வேலாயில வந்தது, இடையில எல்லாம் தங்கை கோரிக்கை வந்தது. இருக்குங்க ஐயா, நான் கொஞ்சம் சுமாரா தாங்க இருப்பேன். ஆனா எங்க வீட்டுக்காரங்க சும்மா சூப்பரா கமலஹாசன் மாதிரி இருப்பாருங்க ஐயா. எங்க ரெண்டு பேத்துக்கும் இடையில காதல் வந்துச்சு ஐயா. ரொம்ப சந்தோஷமா நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ஐயா. முதல்ல கல்யாணம் முடிஞ்ச உடனே எங்க வீட்டுக்காரரை கூப்பிட்டு எங்க மாமனார் சொன்னாரு, தம்பி படிச்ச பிள்ளைய கல்யாணம் முடிச்சிருக்க, அதனால இந்த பிள்ளைய நீ வேலைக்கு அனுப்ப வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு ஐயா. எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு கனவு, காக்கி சட்டை போடணுங்கிற கனவுங்க ஐயா. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல போய் சேரணும், நம்ம காவல்துறையில பெரிய அதிகாரி ஆகணும். எங்க மாமனார் என்ன சொன்னாங்க அப்படின்னா, எப்பா சேலை கட்டி இருக்கும் போதே இந்த பிள்ளை இந்த போடு போடுது, இது காக்கி சட்டையும் போட்டுச்சுன்னா நாளைக்கு நம்ம குடும்பத்தை கூண்டுல ஏத்தாம விடாது அப்படின்னு சொன்னாங்க ஐயா. தகப்ப பேச்ச மீறாத எங்க வீட்டுக்காரரும் அதுக்கு சரின்னு சொல்லிட்டு என்ன கூப்பிட்டு, அம்மா நீ வேலைக்கு போனேன்னா நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படும், அதனால நீ என்ன செய்யாத, வேலைக்கு போகாதம்மா, நாம இப்படி இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க ஐயா. நானும் என் கணவர் மேல வச்சிருந்த பாசத்தினால வேலைக்கே போகலங்க ஐயா. நாங்க ஒரு நாள் 2 நாள் குடும்பம் நடத்தினங்க ஐயா. 11 வருஷம் குடும்பம் நடத்தின ஐயா. எங்க வாழ்க்கையிலையும் லேசா காத்து வந்தது, லேசா மழை வந்தது ஐயா. ஒரு நாள் அங்க பூகம்பமே வந்தது ஐயா. அந்த பூகம்பம் வரும் பொழுது என் கையில 2 குழந்தைங்க இருந்தது ஐயா. அன்னைக்கு நீங்க சொன்னீங்களே இந்த சொந்த பந்தம் எதுவும் கூட வரலைங்க ஐயா. என் கணவரை கூட்டிட்டு நடு ராத்திரி 12 மணிக்கு என் மனசுல நம்பிக்கையும் என் வீட்டுக்காரரையும் என் 2 குழந்தைகளையும் மட்டும் கூட்டிட்டு போனேங்க ஐயா. அன்னைக்கு இந்த சொந்தங்கள் நீங்க சொன்னீங்களே எதுவும் இல்லையா. அங்க நின்னது எங்க கணவன் மனைவியோட பாசம் மட்டும்தான் ஐயா. ஐயா தனி குடுத்தல போன முதல் நாள் நான் சமையல் பண்ணினேங்க ஐயா. எங்க கிட்ட மிக்சியும் கிடையாது, அம்மியும் கிடையாது. நான் கல்லுல தேங்காயை நச்சு போட்டு ஒரு முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணியிருந்தேன். எங்க வீட்டுக்காரர் என்ன தெரியுமாங்க ஐயா சொன்னாரு, அம்மா தேங்காயோட அம்மியையும் சேர்த்து அரைச்சிட்டியான்னு கேட்டாரு ஐயா. அந்த நேரத்துல கண்ணீரை நாங்க விழுங்கிக்கிட்டே இருந்தோம் ஐயா. விழுங்கிக்கிட்டு எங்களுடைய காலத்தை கழிச்சோம். அங்க இருக்கும் பொழுது எங்களுடைய கணவன் மனைவியோட பாசம் மட்டும் தாயா தெரிஞ்சது. எங்க சாப்பாட்டுல கிடந்த கல்லு தெரியலங்க ஐயா. எல்லாரும் சேர்ந்து படுத்துற பாட்டுல நல்லா இருந்த கமலஹாசன் மாதிரி இருந்த என்னோட கணவருடைய இருதயம் அங்க பாதிக்கப்பட்டதுங்க ஐயா. இந்த இருதயம் பாதிக்கப்பட்டதுக்கு காரணம் இவங்க சொன்ன இந்த சொந்தமும் பந்தமும் தான் ஐயா. அந்த நேரத்துல என் கணவனை கலங்காம பாத்துக்கிட்டது நான் மட்டும்தான் ஐயா. ஏன்னா அங்க நின்னது எங்க கணவன் மனைவியோட பாசம் மட்டும்தான் ஐயா. உங்களுக்கு தலைவலின்னா தைலம் தேய்ச்சி விடலாம், கால் வலின்னா கால் பிடிச்சு விடலாம். ஆனா என்ன செய்துன்னே தெரியாம அவங்க தடுமாறும் பொழுது நான் துடிச்சேன் பாருங்க ஐயா. அந்த நேரத்துல நான் என் குழந்தைங்களை உள்ள போட்டு போட்டுட்டு நடு ராத்திரி ஒவ்வொரு டாக்டரா தேடி தேடி போய் அவங்க தொட்டு பாக்குறதுக்கு 500 ரூபாய் கேட்பாங்க ஐயா. அந்த நேரத்துல என் கணவனுக்கு நாங்க ஒரு ஊன்றுகளாவும் உறுதுணையாவும் நின்ன பாருங்க ஐயா. அங்க நிக்குதுயா எங்க கணவன் மனைவியோட பாசம். காப்பாத்துனாங்க ஐயா. எந்த வேலைக்கு போக கூடாதுன்னு நினைச்சோமோ அதே அந்த நேரத்துல 600 ரூபாய்க்கு ஒரு பள்ளிக்கூடத்துல சாதாரண வேலையில போய் சேர்ந்தேங்க ஐயா. ஓடி ஓடி நானும் என் கணவரும் உழைச்சோங்க ஐயா. உழைச்சு ஐயா எங்க 2 குழந்தைங்களையும் நான் என்ஜினியர் ஆக்குறேன் ஐயா. அந்த நேரத்துல என் கணவர் சொன்னாரு, அம்மா நீ ஆசைப்பட்ட அந்த படிப்பை நீ படின்னு சொன்னாருங்க ஐயா. நான் வெறும் MA மட்டும்தாங்க படிச்சிருந்தேன். என் கணவர் அதுக்கப்புறம் என்ன CBE படிக்க வச்சார், BLS படிக்க வச்சார், ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்க வச்சார், அதுக்கப்புறம் MPhil படிக்க வச்சாருங்க. இன்னைக்கு நான் ஒரு மெட்ரிக் பள்ளியுடைய முதல்வராக இருக்கேன் ஐயா. இங்க நிக்குது ஐயா எனக்கு பின்னால இருக்கிறது எங்க கணவன் மனைவியுடைய பாசம் தான் ஐயா. அங்க ஐயா அன்னைக்கு ஒரு காக்கி சட்டை போட முடியாதுன்னா இன்னைக்கு எத்தனையோ காக்கி சட்டை போட்ட மாணவர்களை உருவாக்கி இருக்கு.
எத்தனையோ இன்ஜினியர்ஸ், எத்தனையோ டாக்டர்ஸ், அத்தனை பேரையும் உருவாக்கி இருக்கு ஐயா. என் கணவர் எனக்கு இந்த அளவுக்கு செஞ்சதுல ஐயா, நான் என் கணவருக்காக நான் செய்யும் பொழுது என் கணவருக்காக அந்த குடும்பத்துல உள்ள ஒவ்வொரு குழந்தையும் இன்னைக்கு என்ன தெய்வமா நினைக்குதுன்னா அங்க நிக்குதுங்க ஐயா எங்க கணவன் மனைவியோட பாசம். இந்திய பொண்ணு என்னைக்குமே நினைக்கிறது பூவோடையும் பொட்டோடையும் நான் சாகணும்னு நினைப்பாங்க ஐயா. ஐயா, எனக்கு பின்னாடி எந்த காலத்திலையும் என் கணவர் எதற்காகவும் தவிக்க கூடாது ஐயா. என் கணவரை இந்த பூமியில நான் தனியா விட்டுட்டு போக மாட்டேன் ஐயா. அதனாலதான் ஐயா சொல்றேன். அவங்க சொன்னாங்க வீதி வரைக்கும் பொண்டாட்டின்னு. இல்லைங்க ஐயா, கடைசி காலம், கடைசி முடிந்த காலம் வரைக்கும் இங்க இருக்கக்கூடியது கணவன் மனைவியோட பாசம் 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 மட்டுக்குதான் ஐயா. அற்புதம் அற்புதம். எந்த ஒரு பெண்ணும் தான் பொட்டோடும் பூவோடும் தான் போக வேண்டும் என்பதுதான் இந்திய பண்பாடு, தமிழர்களுடைய பண்பாடு. அதையும் மீறி என் கணவனை நான் தனியே விட்டு விட்டு போய்விட மாட்டேன் என்று சொல்லுகிறார். ஆனால் நான் சொல்கிறேன், இந்த பெண்ணின் மன உரத்தை, நெற்றி உரத்தை பார்க்கும்போது இவரை நான் இந்த திருநெல்வேலியிலிருந்து சொல்கிறேன், எல்லாம் அல்ல இறைவன் அருளால் நீங்கள் இன்று இருப்பதை போல என்றுமே இணைந்துதான் இருப்பீர்கள், இணைந்துதான் இருப்பீர்கள். நீங்கள் இணைந்தே இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். அந்த நிலையை பெறும் அந்த காந்திமதியும் தருவார்கள் அந்த திருப்பம்.